ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு புத்தாண்டு முடிஞ்ச அடுத்த நாள் வியாழக்கிழமையிலே சத்குருவினுடைய நாள்ல நாம் எல்லாருமே இங்க வந்து அமர்ந்திருக்கோம். ஓகே. ஓம் சாந்தி. 7th டே. ஸோ இந்த நாள்ல பாபா நமக்காக சொல்லக்கூடிய ஒரு அழகான முரளிய நாம வந்து கேட்க போறோம். ஸோ நேத்தே நான் சொல்லியிருந்தேன் 18th, அதாவது ஜான்வரி 18th முரளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட் வந்து இருக்கு. அதாவது பாபா ஐ திங்க் அன்னைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நேத்து படிச்சது முதல் முரளி, இன்றையது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த முரளி. பட் அதே டேட்ல வந்து இருக்கு. இது ரொம்ப அற்புதமான விஷயங்களை பாபா இந்த முரளியில நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. என்ன அப்படிங்கிறத பத்தி நாம வந்து பார்ப்போம். முரளியினுடைய டேட் 18/1/1975. 1975. பாபா சொல்றாரு, மதுபன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் பூமியின் மீது தூய்மையின் வரதானத்தை தரக்கூடிய சிவபாபா சேவை நிலையத்திலிருந்து வந்துள்ள குழந்தைகளோடு பேசுகிறார். மதுபன் அப்படிங்கிறது, மதுபன் போறோம் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன தாட் வரும்? நிறைய மாற்றங்களை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஏன்னா அந்த பூமியினுடைய மகத்துவம் என்ன, மதுவனத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாலே தானாகவே மிக மேலான உயர்ந்த சங்கல்பங்கள் வந்து இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சாதாரணமான விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் புருஷார்த்தம் பண்ணணும். எப்போதுமே தாதிஜி சொல்லுவாங்க, மதுபன் அப்படின்னாலே கிளாஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளாஸ் அண்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன? வகுப்பு மற்றும் நம்ம டைனிங் போனதுமே நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடியா இருக்கும். கிளாஸ் அப்படின்னா அதாவது முறை மதுவனத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே அனுபவம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டீ டம்ளர் எப்படி இருக்கும்? பெருசா வந்து ஒரு 1/4 லிட்டர் டம்ளர், ஒரு ஆழாக்கு டம்ளர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். நம்ம வீடுகள்ல ஜென்ரலி அந்த மாதிரியான ஒரு பெரிய டம்ளர் வந்து நம்ம குடிக்கிறது இல்லை இல்லையா? அதுவும் நம்ம ஊர்கள்ல ஜென்ரலி ஒரு சின்ன நார்மலான கப் ஆர் டம்ளர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ மதுபன் அப்படின்னாலே நான் காலையில எழணுமே, சமைக்கணுமே, மற்ற வேலைகள் மீது கவனம் செலுத்தணுமே, கிடையவே கிடையாது. தயாரானோமா நம்ம யோகா போறோம். தென் நிறைய வகுப்புகளை நம்ம வந்து கேட்கிறோம். எகைன் நம்ம வந்து டைம்க்கு போறோம். பாபாவுடைய பண்டாரால நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறோம். எகைன் நம்ம வந்து யோகா பண்றோம். இதுதான் மதுபன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மதுவனத்துல நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ள இயல்பாகவே வந்து வந்துரும் இல்லையா? அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பாபா என்ன பண்றாரு? தூய்மையின் வரதானத்தை வந்து கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா? அப்ப சிவபாபா சேவை நிலையத்துல இருந்து, சென்டர்ஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் போறோம் இல்லையா? மதுபனுக்கு கிளை நிலையங்கள்ல இருந்து நம்மள சந்திச்சு பேசுறாரு. அப்ப பாருங்க, மதுபனுக்கு புகழ் இருக்கின்றது அப்படிங்கிறாரு. மதுவனத்திற்கு அநேக மகிமைகள். ஒரு முறை வாட்ஸ்அப்ல மதுவனத்தின் மகிமைகள் அப்படின்னு ஒரு 108 மகிமைகள்லாம் கூட வந்து வந்திருந்தது. மேபி உங்களுக்கும் அது வந்திருக்கலாம். ஹிந்தில ஏதோ வந்திருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்ப மதுவனத்துக்கு நிறைய மகிமை இருக்கு. நீங்க கூட இத வந்து ஒரு சர்னிங், சிந்தனைக்குரிய ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு நோட் பண்ணுங்க. மதுவனத்தின் புகழ் என்னென்ன அப்படின்னு நாம வந்து சிந்தனை பண்ணி எழுதலாம். அப்போ அந்த பூமியின் மீது இன்னும் அதிகமான அளவற்ற அன்பு நமக்கு வந்து ஏற்படும். எண்ணங்களால நாம அங்க பிணைக்கப்பட்டுடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா பாபா சொல்றாரு, இது மாற்றத்தை ஏற்படுத்தும் பூமி. அப்ப மதுவனத்தின் மகிமை, முதல் மகிமை என்ன? பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, மதுபன் பூமி மாற்றங்களை ஏற்படுத்தும் பூமி. இயல்பாகவே நமக்குள்ள சேஞ்சஸ் அங்க வந்து கொண்டு வர முடியும். நீங்கள் அனைவரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பூமிக்கு மற்றும் வரதானத்தை அளிக்கும் பூமிக்கு வந்துள்ளீர்கள். அப்ப மதுவனத்திற்கு நம்ம வந்து போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
பாபா நம்ம எல்லாரையுமே எப்படி இன்வைட் பண்றாரு? நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, வரதானங்களை கொடுக்கக்கூடிய இந்த பூமிக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. தன்னிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் வரதானங்களை அனுபவம் செய்கிறீர்களா? பாபா கேக்குறாரு, உங்ககிட்டயும் மத்தவங்க கிட்டயும் உங்களால வரதானங்களை அனுபவம் செய்ய முடிகிறதா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாருங்க, இங்கு வருவது என்றாலே வரதானத்தை அடைவது, மாற்றத்தை கொண்டு வருவது. மதுவனத்திற்கு நம்ம போறோம் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். எவ்வளோ வரதானங்கள் தேவையோ அவ்வளோ வரதானங்களை நமக்குள் நாம் நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு அழகான விஷயம் இல்ல? எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். ஒரு விஷயம் வரதானமா வரமாக கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதிகமான மகத்துவம் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ மதுவனத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வரமாக அடையலாம். மாற்றங்களை கொண்டு வரலாம். இந்த ரெண்டே விஷயம் தான் மதுபன்ல நம்ம செய்ய போறோம் இல்லையா? அப்ப பாருங்க, என்ன மாற்றங்கள்லாம் நமக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, பாபா ரொம்ப அழகா நமக்குள்ள சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது இப்பொழுது எதை மாற்றம் செய்ய வேண்டும்? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், பிராமண வாழ்க்கையில நாம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கொண்டு வந்துட்டே இருக்கோமா இல்லையா? மாறி இருக்கோமா இல்லையா? இல்லையா? ஒவ்வொரு நாளுமே இல்லையா? இப்ப நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி இல்ல போன வருஷம் நான் என்னுடைய சில விஷயங்களுக்கான புரிதல் எப்படி இருந்ததோ இந்த வருஷம் அப்படி இல்ல. அது இன்னும் கொஞ்சம் அப்படி ரிஃபைன் ஆயிருக்கு. அப்ப பாபாவை பற்றிய புரிதல், சுயத்தை பற்றிய ஒரு அனுபவம், ஞானத்தின் கருத்துகள், யஜ்யத்தை பற்றிய புரிதல், இதெல்லாமே நாளுக்கு நாள் என்னவாயிட்டு இருக்கு? நமக்குள்ள ரிஃபைன் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதே போல ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வரும்பொழுது தினசரி வகுப்புக்கு வரதே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அப்பா நான் எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டேன், டெய்லி கிளாஸ் போறேன், காலையில எழறேன். இப்ப அதெல்லாம் என்னவாயிடுச்சுன்னா யூஸ்ட் அப் ஆயிடுச்சு, நம்மளோட ரொட்டீனா மாறிடுச்சு. அப்படிதானே? இப்ப அதுக்கு ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இருக்கா? காலையில எழறதோ, இல்ல நீண்ட நேரம் தியானத்தில் அமர்வதோ, இல்ல உட்கார்ந்து வகுப்புகளை கேட்டுட்டே இருக்கிறதோ, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இல்ல இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, இந்த மேலோட்டமான மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சோமோ, இப்படி எல்லாம் நம்ம இருப்போமா அப்படின்னு நினைச்ச எல்லாமே இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் நமக்குள்ள ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்துடுச்சு இல்லையா? ஆனா இன்னும் சூக்ஷ்மமா நிறைய விஷயங்கள் இல்லையா? நிறைய விஷயங்கள்ல இருந்து அந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ள நாம கொண்டு வந்துட்டே இருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப பாருங்க, எதை மாற்ற வேண்டும் அப்படின்னா, எது முக்கியமான பலவீனமாக மற்றும் முக்கிய சன்ஸ்காரம் நேரத்தில் தடை ரூபமாக மாறுகிறதோ, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அந்த விஷயத்துக்கான பிரச்சனைகள் நம்ம முன்னாடி வந்துட்டே இருக்கும் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கம்மியா இருக்கு, அந்த பவர் டு அகாமடேஷன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துலதான் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இல்ல எனக்கு பொறுமை குறைவாக இருக்குன்னா, நம்மளோட பொறுமையை சோதிக்கிறதுக்காகவே எல்லா பிரச்சனைகளும் நம்ம முன்னாடி நடந்துட்டே இருக்கும். அப்படின்னா அது எனக்கு முன்னாடி வரக்கூடிய தடை இல்ல. நான் அந்த பரீட்சையில இன்னும் தேர்ச்சி அடையல, அந்த டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணல. அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி வருதே ஒழிய, நாம ஐயோ அவங்க ஏன் பிரச்சனை பண்றாங்க, இவங்க ஏன் பிரச்சனை பண்றாங்கன்னு எடுத்துக்கவே கூடாது. நாம பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு சூழலை நாம எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. அப்ப பாபா ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு இல்லையா? அப்போ எதை மாற்ற வேண்டும்? எனக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பலவீனம் எது இருக்கோ, முக்கியமான சன்ஸ்காரம் எது அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ஒரு தடையின் ரூபமா மாறிடுதோ, அப்படிப்பட்ட சுபாவங்களை, அப்படிப்பட்ட பலவீனங்களை மாற்றிக்கொண்டு செல்லுங்கள், மாத்திடணும். மிக ஆழமா எனக்குள்ள சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆன்மீக வாழ்க்கை நம்ம எல்லாருமே ஒரே இயக்கத்துல இணைந்திருக்கோம் இல்லையா? மிக பெரிய ஒரு பழமையான எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்மா குமாரிகள் இயக்கத்துல நம்ம எல்லாருமே கனெக்டடா இருக்கோம். ஆனா இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு சுயத்திற்கான ஜேர்னி தான் இல்லையா? இங்க நான் எனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரது, நான் என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய சன்ஸ்காரத்தை
மாற்றத்தை, என்னுடைய பலவீனங்களை மாத்திக்கிட்டு என்னுடைய குணங்களையும் சக்திகளையும் பண்புகளையும் எனக்குள்ள நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு பயணம் தான். நான் எப்படி ஒரு பியோர், அதாவது ஒரு சுத்தமான கரையற்ற வைரமா எப்படி இருந்தேனோ மீண்டும் அதுவாகவே ஆவதற்கான ஒரு பயணம் தான் இது. அப்ப நடக்கிற எல்லா விஷயங்களும் எதுக்காக? என்னை மீண்டும் என்னுடைய முழுமை தன்மையை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கு. அதுக்காக தான் இது எல்லாமே எனக்கு முன்னாடி நடக்குது இல்லையா? அப்போ பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் எது உங்களுக்கு தடைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்ப இன்னைக்கு முரளி முடிஞ்சதும் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எந்த விஷயம் எனக்கு அடிக்கடி தடையாக இருக்கு? எந்த ஒரு டெஸ்ட் பேப்பரை அடிக்கடி நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு அதை நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. பாபா சொல்றாரு, தன்னிடம் மாற்றம் கொண்டு வந்தவர் அப்படின்னு அப்பதான் சொல்ல முடியும். நம்மளோட அந்த சூக்ஷ்மமான பலவீனங்கள் சன்ஸ்காரங்களை மாத்திக்கிட்டோம்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆமா நானும் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிக்க முடியும். அப்ப விசேஷமாக ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஆர்வத்தோடு இங்க வந்திருக்கீங்க. மதுபனுக்கு போறோம்னாலே பாருங்க எவ்வளவு பிளானிங் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட ஆர்வமா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்வத்தை அக்னி ரூபமாக மாத்திடுங்க இல்லையா? ட்ரெஸ் பேக் பண்ணும், இல்ல லக்கேஜ் பேக் பண்ணும், தேவையான பொருட்களை எடுத்து வைக்கணும், அதோட ஆர்வம் நின்னுடக்கூடாது. பாபா சொல்றாரு, மதுபன்ல நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அக்னி ரூபமாக அதை மாத்திடணும். அப்போ அந்த அக்னியில பாருங்க எல்லா வீணான எண்ணங்கள், எல்லா பலவீனங்கள், மீதமுள்ள அனைத்து பழைய சுபாவங்களையும் சாம்பலாக்கி விடுங்கள். மதுபன்ல இருக்கும், மதுபன் தவ பூமியில இருக்கும் அப்படின்னா அந்த நேரம் அந்த நினைவு அப்படிங்கிற அக்னி எப்படி இருக்கணும்? நம்மளுடைய நினைவு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுல வீணான எண்ணங்கள், பலவீனங்கள், மீதம் இருக்கக்கூடிய எல்லா பழைய சன்ஸ்காரங்களையும் சாம்பலாக்கி விட வேண்டும் அப்படிங்கிறார் பாபா இல்லையா? அந்த ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு நம்ம எரிச்சிடணும். மதுபனை அஸ்வமேத ருத்ர ஞான மகா யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? மதுபனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அஸ்வமேத ருத்ர ஞான மகா யஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. யஜ்யத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு இல்லையா? ஒரு யாகம் வளர்க்குறாங்க. நம்ம கூட நிறைய யாகங்கள் பண்ணியிருப்போம். புது வீடு குடியேறும் போது அங்க பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் அப்படின்லாம் நிறைய யாகங்கள் பண்ணியிருப்பாங்க, பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு யாகம் வளர்க்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த யஜ்யத்துல எல்லாத்தையுமே அர்ப்பணம் செஞ்சுடுவாங்க. கொஞ்சம் கூட எந்த பொருளையும் என்ன பண்ண மாட்டாங்க, மீதம் வைக்க மாட்டாங்க. யாக பொருளை திரும்ப எடுத்து செல்ல மாட்டாங்க. யாகத்துக்குன்னு போடக்கூடிய பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அதுல அர்ப்பணம் செய்து விடுவார்கள். அதே போல பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, குழந்தைகளாகிய நீங்கள் அமிர்த வேளையில் எழுந்து தினமும் யஜ்யத்தை ஆர்வம் என்ற அக்னியினால் உருவாக்குகிறோம். இந்த ஆர்வம் என்ற அக்னியில் தனது பலவீனங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அப்ப நம்மளோட அந்த ஒரு யாகம் எப்ப ஆரம்பமாகுது அப்படின்னா அதிகாலை அமிர்த வேளையிலேயே ஆரம்பமாயிடுது இல்லையா? இப்ப இந்த வின்டர் சீசன்ல எல்லாம் போனா கூட அங்க என்ன பண்ணுவாங்க, தாய்மார்கள் 2 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுடுவாங்க, 3 மணிக்கெல்லாம் குளிச்சுடுவாங்க. அது குளிரோ வெயிலோ அதை பத்தி எல்லாம் என்ன பண்றது இல்ல, கவனம் கொடுக்கறதே இல்ல. அவ்வளவு ஆர்வமா என்ன பண்ணிடுறோம், தயாராயிடுறோம் இல்லையா? அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா அந்த ஆர்வம் எப்படி இருக்கணுமா, அது ஒரு அக்னியை போல இருக்கணும். கொழுந்து விட்டெரியும் அக்னியை போல. சும்மா ஒரு தீக்குச்சியினுடைய அக்னிகூன்னு ஊதுனா அணைஞ்சு போயிடும். ஆனா பாருங்க, ஒரு கொழுந்து விட்டெறியக்கூடிய ஜுவாலை எவ்வளவுக்கு எவ்வளவு காத்தடிக்குதோ அந்த அளவுக்கு அது என்னவாயிடும், மிக அதிகமாக அது எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? யாகத்தின் அக்னி அணையவே அணையாது. ஆனா ஒரு சின்ன நெருப்பு குச்சி ஏத்தி வைங்க, அது டக்குன்னு அணைஞ்சு போயிடும். அப்ப பாபா சொல்றாரு, உங்களோட ஆர்வம் எனும் அக்னியில உங்களுடைய பலவீனங்களை அர்ப்பணம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா? அப்ப இது மிக பெரிய யஜ்யம். மதுபனுக்கு வரேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா யாகத்தில் கலந்து கொள்ள வருகிறேன். எவ்வளவு பெரிய விஷயத்த பாபா சொல்றாரு. மதுவனத்திற்கு வருகின்றீர்கள் என்றாலே என்ன, மகா யஜ்யத்திற்கு வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்போ மதுவனத்தை மகா யஜ்யம் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, ஏனென்றால் இங்கு பல ஆத்மாக்களின் ஆர்வம் என்ற அக்னியின் குழு இருக்கிறது. அங்க நாம மட்டும் அதே ஆர்வத்தோட இல்ல. ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லையா? 10,000 20,000 மக்கள் என்ன பண்றாங்க? ஒரே ஆர்வத்தோட பாபாவ ஒரே எண்ணத்தோட யாராவது மதுபன் போனா, நான் வந்து மதுபன் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் போவே மாட்டாங்க இல்லையா? போவோம் ஏதோ ஒரு ஞாபகார்த்தத்துக்கு சில பொருட்களை வாங்குவோமே ஒழிய, எப்பொழுதுமே நமக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கவே இருக்காது. அப்ப பாருங்க மதுபன்ல வந்து அநேக ஆத்மாக்கள் ஆர்வத்தோட அவங்க என்ன பண்றாங்க? அந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறாங்க இல்லையா? அதனால் இதற்கான லாபத்தை பெற வேண்டும். அப்ப அங்க இருக்கக்கூடிய அத்தன ஆயிரம். ஆனா, அதோட டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ஆர்வத்துல வித்தியாசம் வந்து இருக்கலாம். ஆனா, எல்லாரோட ஆர்வமும் ஒண்ணுதான். ஒரே ஒரு நோக்கத்திற்காக, ஒரே ஒரு விஷயத்திற்காக தான் நம்ம எல்லாருமே பாபாவை சந்திக்க வேண்டும். அங்க நெறைய யார்கிட்ட கேளுங்க. இந்த வாட்டி நான் மதுபன் போறேன்னா, நெறைய தபஸ்யா பண்ணணும். 8 ஹார்ஸ் ஆச்சும் யோகா பண்ணிடணும் சிஸ்டர். நெறைய தடைகள கடந்து நான் இந்த முறை மதுவனத்துக்கு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களுமே வந்து அனுபவங்கள வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்போ பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, மதுபனத்துக்கு வரீங்க அப்படின்னா, அங்க என்ன பண்ணணும்? அந்த லாபத்தை அடையணும். ஏன்னா எல்லாரோட எண்ணமும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த அக்னியின் வேகம் எப்படி இருக்கும் அங்க? மிக அதிகமாக இருக்கும். நான் மட்டும் ஏத்தி வைக்கிறதுக்கு பதிலா, என்னோட இருக்க எல்லாருமே வந்து ஏத்தி வைக்கும்போது, அந்த அக்னியின் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்றீங்களோ, அத உங்களால வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப பலமுறை தானாகவே உறுதிமொழி செய்கிறீர்கள் இல்லையா? அப்ப மதுபன்ல இருக்குமே என்ன பண்றோம்? நெறைய ப்ராமிஸ் நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு ஏகப்பட்ட உறுதிமொழிகள். ஏன்னா அது வந்து அவ்வளவு பவித்திரமான இடம். அங்க இருக்கும்போது என்னவாகும்? அவ்ளோ ஒரு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான். வீடு இருக்கா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுமா? அதக்கூட வந்து மறந்து இன்னைக்கு என்ன கிழமை? அதக்கூட மறந்த நிலையில தான் நெறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா? அப்போ பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ம் மதுபன்ல நீங்க நெறைய உறுதிமொழிகள வந்து எடுக்குறீங்க. நெறைய எண்ணம் வைக்கிறீங்க. என்ன புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ என்ன எல்லாம் எண்ணம் நான் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள வைக்கிறீங்களோ, என்னெல்லாம் உறுதிமொழிகளை வந்து நீங்க செய்றீங்களோ, அது வரும் நாட்களில் கடைபிடிக்க வேண்டும். மதுபன்ல இருந்து வெளியில வந்து நம்ம கேப்ல ஏறுன உடனேயே மறந்துடக்கூடாது. இல்ல ஃப்ளைட் ஏறுன உடனேயே அது இப்ப என்ன நெனச்சேன் அப்படின்னு எனக்கு நினைவுல இல்லையே! அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. என்னவெல்லாம் நினைக்கின்றோமோ, அதை பூர்த்தி செய்து விட வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க அர்ப்பணம் செய்யுங்க. அப்போ மிகப்பெரிய யஜ்யத்தில் மிகப்பெரிய அர்ப்பணம் செய்ய வேண்டும். சாதாரண அர்ப்பணம் அல்ல. இப்ப ஸ்தூலமா யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா, அதுல என்ன பண்ணுவாங்க? பொருட்கள் பொருட்கள், தானியங்கள் அத வந்து அர்ப்பணம் செய்வாங்க. ஆனா மதுபன் அப்படிங்கிற மகா யஜ்யத்துல நாம என்ன சங்கல்பம் வைக்கிறோம் அப்படின்னா, பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற சங்கல்பம் நீங்க வைக்கிறீங்க இல்லையா? அப்போ சாதாரண அர்ப்பணம் கிடையாது. மிகப்பெரிய அர்ப்பணத்த நீங்க வந்து செய்யுங்க. அப்ப பல ஆத்மாக்களோட ஆர்வம் அப்படிங்கிற அக்னியின் ஒட்டுமொத்த அர்ப்பணம் போடப்பட்டிருக்கிறதா? அப்ப மதுபன்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா, அர்ப்பணம் செஞ்சுட்டு போறீங்களா? இல்ல திரும்ப அத வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்படி இல்ல அப்படின்னா, எண்ணெய் அல்லது நெய் ஊற்றலாம் என்று யோசிக்கிறீர்களா? எத்தனை முறை மகா யஜ்யத்திற்கு வந்துள்ளீர்கள்? அப்ப யஜ்யத்துல வந்து பாத்தீங்க, யாகத்துல ஜெனரலி என்ன பண்ணுவாங்க? அந்த நெய்யெல்லாம் ஊத்துவாங்க, பொருட்கள போடுவாங்க. அதே போல நீங்க மதுபன்ல இருக்கீங்க. அந்த யக்கியத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அர்ப்பணமும் செய்றீங்க. ஆனா, அது திரும்ப வந்துடுதா உங்களுக்குள்ள? திரும்ப நீங்க அத வாங்கிக்கிறீங்களா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தன முறை மதுபன் விசிட் பண்ணியிருக்கோம்? இல்லையா? அ எத்தன முறை செஞ்சிருக்கீங்க?
குறைந்தது ஒரு முறைக்கு மேல போனவங்க தான் இங்க வந்து இருப்பீங்க இல்லையா? சிலர் கொஞ்சம் புதியவர்களாகவும் வந்து இருக்கலாம். ஒரு முறை, 2 முறை, சிலர் எல்லாம் 10 முறை, 20 முறை எல்லாம் நிறைய முறை என்ன பண்ணியிருப்பீங்க? மதுவனத்துக்கு வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, அதாவது இந்த மகா யஜ்யத்துக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? அப்ப எத்தனை முறை அர்ப்பணம் செய்துள்ளீர்கள்? முறை நான் மதுபன் போகும்போது என்னவெல்லாம் சங்கல்பம் பாபாட்ட வச்சேன் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோமா? கடைசி போன முறை நான் மதுபன் போன போது பாபா கிட்ட என்னெல்லாம் சங்கல்பம் வச்சேன் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? யஜ்யத்துல அர்ப்பணம் செஞ்சுட்டேனா? அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வந்துட்டேனா? அப்ப இந்த முறை நான் எகைன் மதுபன் போவேன். சோ அது ஒரு ரெகுலர் விசிட்டா இருக்கக்கூடாது. நான் என்ன சங்கல்பம் பாபா கிட்ட வைக்கிறேனோ அதை நான் முழுமையாக என்ன பண்ணிடணும்? கடைபிடிச்சிடணும். அந்த மாதிரியான சங்கல்பம் நாம வந்து வைக்கலாம். அப்போ பாபா கேக்குறாரு, முழுமையாக சமர்ப்பணம் ஆகியுள்ளீர்களா அல்லது திரும்ப எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இருக்கிற நாள் வரைக்கும் கிளம்பும் போது நான் என்னத்தெல்லாம் விட்டேனோ அதெல்லாம் திரும்ப எனக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு போறேன் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? தியாகம் முழுமையாக அர்ப்பணம் செய்துள்ளீர்களா? மீதம் ஏதாவது இருக்கா? இல்ல இது மதுபன்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கோவப்படவே வேண்டாம், மதுபன்ல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சத்தமாவே பேச வேண்டாம், ஆனா நம்ம ஊர்ல இருக்கும்போது இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு திரும்ப போகும்போது அதெல்லாம் உங்களுக்குள்ள எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு பாபா வந்து கேக்குறாரு. பலவீனமான மனிதர்கள் கைகளை பிடித்து இழுத்து விடுகிறார்கள், அப்படியும் நடைபெறுகிறது இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது இப்ப யாகத்துல அர்ப்பணம் பண்ணும் பொழுது என்னவாகும்? இப்ப சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப வயோதிகம்லாம் இருக்கும். அந்த நெருப்புல வந்து போடும்போது பாத்தீங்கன்னா அது சுட்டுடுமேங்கிற பயத்துல என்ன பண்ண மாட்டாங்க, சரியா போட மாட்டாங்க இல்லையா? பாதி செதறிடும். இப்படி பக்கத்துல அந்த கையை கொண்டு போகும்போது என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்லி இந்த ஹீட்ல அவங்க வந்து பின்னாடி இழுத்துடுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, குழந்தைகள் கூட என்ன பண்றாங்க? தன்னுடைய பலவீனங்களை சன்ஸ்காரங்களை அர்ப்பணம் செய்யும் போது பலவீனமா இருக்கக்கூடிய காரணத்தினால முழுமையாக அர்ப்பணம் செய்யறது இல்ல, கைய வந்து இழுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்படி கூட நடக்குது. ஒருவேளை அர்ப்பணம் செய்பவர்கள் பலவீனமாக இருந்தால் தடுமாற்றத்தின் காரணத்தினால் அரைகுறையாக உள்ளும் புறமும் இருந்து விடுகிறது. இப்ப நம்ம பார்த்திருப்போம் அந்த யாகத்துல வந்து யாகத்தின் இடுபொருட்கள்ல கொஞ்சம் கையெல்லாம் ஷேக் ஆகுறவங்களா இருந்தானா என்ன பண்ணுவாங்க? அந்த நெருப்புல ஃபுல்லா போடாம வெளியில எல்லாம் வந்து செதற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு பாபா கேக்குறாரு. நம்ம யாகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் என்றால் முழுமையாக அது வந்து யக்கியத்துக்குள்ள அர்ப்பணம் ஆகணுமே ஒழிய வெளியில வந்து சிதறக்கூடாது அப்படிங்கிறார் பாபா இல்லையா? அப்போ மதுபன்ல இருக்கும்ப கூட குழந்தைங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நடக்குமா நடக்காதா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில நேரம் மிக மேலான எண்ணங்கள் வச்சிடுறோம், டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடுறோம். ஆனா சில நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்லாம் வந்து புத்தி என்ற கையை முன்னும் பின்னுமாக இழுத்து விடுகிறார்கள். ஆகையால் முழுமையாக அர்ப்பணம் ஆவது இல்லை அப்படின்னு பாபா சொல்றார். அங்க என்னவாகிறது இல்ல, அந்த ஒரு முழுமையான அர்ப்பணம் அப்படிங்கிறது ஆகிறதே இல்லை, முழுமையான வெற்றியும் கிடைக்காது அப்படிங்கிறார் பாபா. முழுமையான அர்ப்பணமும் ஆவது இல்லை, முழுமையான வெற்றியும் கிடைக்காது. அதிகம் சிந்திக்கிறார்கள், செய்வது குறைவாக இருக்கிறது. சில நேரம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிச்சு 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 அவங்க ஒண்ணுமே பண்றது இல்லைங்கிற மாதிரி வந்து ஆயிடுது. அவ சொல்றாரு குழந்தைங்க அதிகமா யோசிக்கிறாங்க, ஆனா வந்து கொஞ்சமா தான் செய்யறாங்க. பிராக்டிகலி வரும்பொழுது கொஞ்சம் ஆயிடுது. அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதுதானே பலனா கிடைக்கும். நான் இவ்வளவு யோசிச்சு வச்சேன்னா இவ்வளவு பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப பாபா புரிய வைக்கிறாரு என்ன அப்படின்னா, அப்ப முழுமையாக அர்ப்பணம் ஆகிறது கிடையாது. அதிகமா யோசிக்கிறாங்க, கொஞ்சமா செய்யறாங்க, பலனும் குறைவாக தான் கிடைக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தைரியம் குறைவாக இருக்கிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தைரியம் குறைவாக இருக்கு அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப எண்ணமும் உறுதியாக இருப்பது இல்லை, எண்ணத்தில் அந்த ஒரு திடத்தன்மை உறுதித்தன்மை வைப்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு.
அதனால் காரியத்தில் கூட ஆற்றல் வருவது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா. அப்போ எண்ணம் உறுதி, எந்த அளவுக்கு எண்ணம் உறுதியா இருக்கோ அப்பதானே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து அந்த ஒரு சக்தி வரும் இல்லையா. அதனால எனவே பலன் கூட குறைவாகி விடுகிறது அப்படிங்கிறாரு பாபா. இப்ப எவ்வளவு விஷயங்கள், ஒவ்வொன்றும் தைரியம் கம்மியா இருக்கு, எண்ணத்துல திடத்தன்மை இல்லை, அதனால காரியம் செய்வதற்கான ஆற்றல் வருவது இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இது எல்லாத்தோட ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படின்னா பலன் குறைவாகி விடுகிறது. அப்புறம் என்ன பண்றாங்க, அரைகுறையாக அங்கும் இங்கும் சிதறி விடுகிறது. அதனால் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறார் பாபா. முழுமையாக அர்ப்பணம் செய்தால் மட்டும்தான் வெற்றி. உள்ள பாதி வெளியில பாதின்னு செதறி போட்டா அது முழு அர்ப்பணம், சர்வார்ப்பணம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அப்ப பாபா சொல்றாரு, வெற்றி கிடைக்காது இல்லையா. இப்பொழுது உங்கள் அனைவரின் முடிவு என்ன ஆனது? பாபா கேக்குறாரு, வெற்றி கிடைத்ததா? உங்களுக்கு வெற்றி கிடைத்ததா? யஜ்யத்தில் முழுமையாக தியாகம் செய்தீர்களா, இல்லை சிதறி விட்டதா அப்படின்னு கேக்குறாரு. முழுமையா அர்ப்பணம் பண்ணேனா, இல்லைன்னா செதறிடுச்சா அப்படின்னு வந்து கேக்குறாரு. இப்பொழுது உங்கள் அனைவரின் முடிவு சிதைந்து போயிருக்கிறது என்றால் இருந்து விட்டது. இன்றிலிருந்து இந்த பலவீனங்களை திரும்பவும் வராது நடைமுறையில் நிரப்பிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்பொழுது சிந்தனை செய்கிறீர்கள் இல்லையா. அப்ப மதுபன்ல இருக்குமா நாம என்ன நினைக்கிறோம், எனக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை முழுமையாக அர்ப்பணம் செஞ்சிடணும், அந்த பலவீனம் திரும்ப வந்து விடக் கூடாது அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க தானே அப்படின்னு வந்து பாபா கேக்குறாரு. அப்ப பாருங்க, முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்கான துணிவு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. முழுமையான மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வரணும்னா எனக்கு என்ன தேவை? முதல் விஷயமே என்ன தேவை? பாபா மிக அழகாக சொல்றாரு, அந்த ஒரு துணிவு, அந்த ஒரு தைரியம் வந்து தேவை. ஆமாம் பாபா, நான் மாறியே தீருவேன், இந்த மாற்றத்தை எனக்குள்ள கொண்டே வந்துடுவேன். எவ்வளவு விஷயங்கள் அப்படித்தானே நாம நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தோம் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, அல்லது பலவீனம் இருக்கா? விநாசம் ஆகவில்லை என்றால், ஸ்வர்க்கம் வரவில்லை என்றால் சென்று விடுவோமோ இல்லையோ, உலகத்தார் என்ன சொல்வார்கள், அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்கிறார் பாபா இல்லையா. ஒரு விஷயத்த செய்யணுங்கும்ப குழந்தைங்களுக்குள்ள என்னன்னா, சரி நான் இப்ப செஞ்சிடுறேன், ஆனா விநாசம் ஆகாம போயிட்டா என்ன பண்றது, ஸ்வர்க்கம் வரலன்னா என்ன பண்றது, இல்ல நான் போவேனா போக மாட்டேனா, இப்படி எல்லாம் நிறைய எண்ணங்கள். பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் புத்திசாலி ஆகாதீங்கிறாரு. இது புத்திசாலித்தனம்னே வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அனைவருக்கும் இந்த நிலைதானா? எளிதாக கைகளை முன்னால் கொண்டு வருகிறார்கள், தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால் கைகளை இழுத்துக் கொள்கிறார்கள். அப்ப பாருங்க, இந்த நெருப்பு, ஏதாவது நெருப்பு இருக்குமா, நம்ம முன்னாடி போகும் அந்த ஹீட் படும் போது சிலர் தைரியமா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, சிலர் பின்னாடி இழுத்துடுவாங்க. அந்த மாதிரிதான் ஆன்மீக வாழ்க்கையில கூட மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கும் போது சிலர் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி பாபா நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு அவங்க வந்து திடமான எண்ணம் வைக்கிறாங்க. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் நிறைய யோசிக்கிறாங்க. நாம ஃபர்ஸ்டா செகண்டா, உடனடியாக மாற்றத்தை கொண்டு வருபவர்களா, இல்லை தடுமாறக்கூடியவர்களா? யார் நாம? உம் யார் நாம? யாரா இருக்கணும்னு விரும்புறீங்க? உடனடியா மாற்றி உடனடியாக நாம் மாற்றத்தை கொண்டு வரணும். சொல்லுங்க வாசுகி மத்தச்சு. உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லையா. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்து வருது. ஆனா அப்ப குழந்தைங்களுக்குள்ள அந்த தைரியம் எல்லாம் இருக்கு. பாபா பாக்குறாரு, நல்ல தைரியசாலி குழந்தைகள் தான் எல்லாருமே அப்படின்னு அவர் வந்து பாக்குறாரு இல்லையா. அப்ப பாருங்க, தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டால் கைகளை இழுத்துக் கொள்கிறார்கள், தைரியம் வருகிறது. சின்னஞ்சிறு தடை வந்து விட்டால் கால்கள் பின்னால் போய் விடுகிறது. ரொம்ப தைரியமா மிக விரைவாக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இடையில என்ன நடக்குது, ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன தடை வந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த முயற்சியின் பாதையில முன்னாடி போறதில்ல, நாம வந்து பின்னாடி வந்துடுறோம். அப்ப பாபா கேக்குறாரு,
அப்படிப்பட்டவர்களின் நிலை என்னவாகும் அப்படின்னு கேக்குறாரு. கதி சத்கதியை கூட தெரிந்து இருக்கிறீர்கள் தானே அப்படிங்கிறாரு இல்லையா. அந்த முக்தி, ஜீவன் முக்தி, கதி சத்கதியை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா. அப்ப ஞானம் நிறைந்தவர் ஆன பிறகு கூட ஒருவேளை எதுவுமே செய்யவில்லை என்றால் என்ன சொல்வது? பாபா அளவற்ற ஞானத்தை தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்கார். நம்ம எல்லாருமே யார் அப்படின்னா ஞானம் நிறைந்த குழந்தைகள். அப்ப ஞானம் நிறைந்தவர் ஆன பிறகு கூட ஒண்ணுமே செய்யாம இருந்தா என்னன்னு சொல்றது அப்படின்னு கேக்குறாரு இல்லையா. இதை திரும்ப பெற்று கொண்டீர்கள் அப்படின்னா என்ன நிலைமை ஏற்படும்? அனைத்தும் தெரிந்து கொண்ட பிறகு கூட ஒருவேளை செய்யவில்லை என்றால் என்னவென்று சொல்வது? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்ம செய்யல அப்படின்னா என்னன்னு சொல்றது? ஒளி ரூபம் மற்றும் சக்தி சொரூபத்தில் இருந்தும் கூட ஏன் செய்ய முடிவது இல்லை அப்படின்னு கேக்குறாரு இல்லையா. பாபா நமக்கு என்ன ஸ்வமானம் கொடுத்திருக்கார்? தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே யாரு? லைட், ஒளி ரூபம், சக்தி ரூபம். அப்படி இருந்தும் ஏன் செய்ய முடியறது இல்ல? என்ன காரணம்? அதாவது நம்ம எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவிற்கான மாற்றத்தை ஏன் நம்மளால கொண்டு வர முடியல? நிறைய யோசிக்கிறோம்ல, இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கே நான் தந்தைக்கு சமமாக ஆயிடணுங்கிற வரைக்கும் நமக்குள்ள எண்ணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இன்னைக்கே நான் தேவாத்மாவா ஆயிடணும், இன்னைக்கே பாபா புதிய உலகத்தை கொண்டு வந்த ஜி பாபா நான் ரெடி பாபான்னு சொல்ற அளவுக்கு நம்ம உற்சாகமா இருக்கும். ஆனா கூட நடைமுறையில் வரும் பொழுது ஏன் செய்ய இயலவில்லை அப்படின்னு பாபா நம்மகிட்ட கேக்குறாரு. ஏன் செய்ய முடியறதில்ல? என்ன காரணம் யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. என்ன காரணம்? ஏன் நம்மளால செய்ய முடியறது இல்ல? ஏன் செய்ய முடியறது இல்ல? என்ன காரணம்? நம்பிக்கை திடம், திடமான நம்பிக்கை இருக்கிறது இல்ல. ஓகே, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? வேற வேற சக்தி, அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சக்தி இல்லை. அப்புறம் வேற இவ்வளவு யோசிக்கிறோம்ல, இதெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறோம்ல, ஆனா கூட நம்ம ஏன் செய்யறது இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாரு. வேற யாருக்காவது ஏதாவது பதில் இருக்கா? ஏன் என்னால செய்ய முடியறது இல்ல? நான் இவ்வளவு யோசிக்கிறேனே பாபா. நமக்கு தானே அதோட சொல்யூஷன் என்னன்னு தெரியும், தீர்வு என்ன நமக்கு தானே தெரியும். ஓகே, அப்ப பாபா என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். ஞானம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளயுமே ஞானம் இருக்கு. ஞானம் உங்கள் புத்தி வரை இருக்கிறது, புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள், தெரிந்து இருக்கிறீர்கள். ஞானம் இருக்கு, ஞானம் புத்தி வரை இருக்கு, நீங்க புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, நல்லதுதான். ஆனால் ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வருவது மற்றும் ஒருங்கிணைக்க முடிவது இல்லை அப்படிங்கிறாரு பாபா. ஞானத்தை என்ன பண்றது இல்ல குழந்தைங்க, நடைமுறையில் கொண்டு வருவது இல்லை அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிளோட பாபா இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உணவு இருக்கு, சாப்பாடு முன்னாடி இருக்கு இல்லையா. நீங்க எல்லாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. சோ சாப்பாடு இருக்கு. சாப்பிடவும் செய்றீங்க. சாப்பாடு முன்னாடி இருக்கு அப்படின்னாலே என்னவாகும்? ஒரு சின்ன ஒரு பசி ஏற்பட்டுடும். சோ சாப்பாடு இருக்கு, சாப்பிடவும் செய்றீங்க, ஆனால் ஜீரணமாகுதான்னு பாபா கேக்குறாரு இல்லையா. இருக்கு, சாப்பிடுறீங்க, டைஜஸ்ட் ஆகுதா? அப்ப ஞானம் இருக்கு, ஞானத்தை கேக்குறீங்க. அதே போல உணவு இருக்கு, சாப்பிடுறீங்க, சாப்பிடுறது வேறு, சாப்பிட்டு விட்டு ஜீரணம் ஆவது வேறாக இருக்கிறது என்றால் ஒன்று கலக்கவில்லை, ஜீரணம் ஆகவில்லை, சுவைப்பது இல்லை என்றால் சக்தியும் கிடைக்காது அப்படிங்கிறார் பாபா இல்லையா. நாக்கு வரை உணவை எடுத்துக்கொண்டால் சக்தி கிடைக்காது, உள் வாங்கிய பிறகுதான் சக்தி சொரூபம் ஆக முடியும் அப்படிங்கிறார். எப்படி ஒரு உணவு இருக்குன்னா அதை நாக்குல வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது உள்ள போய் சக்தி ஆகுமானா கிடையவே கிடையாது இல்லையா. எப்படி ஒரு உணவு எடுக்கிறோம், நல்லா மென்னு சாப்பிடுறோம். சோ அது அந்த நாக்குல அந்த ஒரு சுவை மொட்டுகள் என்ன பண்ணுது, அது உப்பா புளிப்பா காரமா அப்படின்னு நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டோட அந்த டேஸ்ட் அது என்ஜாய் பண்ணுது. தென் அது நம்மளோட உமிழ்நீர்ல கலக்கும் போது அது கரெக்டா உள்ள போகுது. சோ அந்த உணவு அரைக்கப்பட்டு கூழாகுது, உள்ள போய் அதை என்ன பண்ணுது, இந்த உடல் தனக்கு என்ன
தேவையோ சக்தி தேவையோ அதை வந்து எடுத்துக்குது, அது டைஜஸ்ட் ஆகும்போது. இல்ல, உணவு உள்ள போகுது, விதவிதமான உணவு உள்ள போகுது, ஆனா அந்த உணவு உப்பா இருக்கா காரமா இருக்கானே எனக்கு தெரியல, அது இனிக்குதா புளிக்குதானே தெரியல, அப்படின்னா என்னவாகும் யோசிச்சு பாருங்க. இல்ல, போற உணவு செரிமானமே ஆகல. நான் காலையில சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டுட்டேன். ஆனா செரிமானமே ஆகவில்லை. அது எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் என்ன, இல்லையா? டைஜஸ்ட் ஆகலன்னா அது எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகாது. அதே போலதான் பாபா சொல்றாரு, ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஞானத்தை கேட்க விரும்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட சொன்னா கேட்டுட்டே இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? ஆர்வம் இருக்கு. அப்ப ஞானத்தை கேட்க விரும்புறீங்க, புரிஞ்சுக்கவும் முடியுது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப பாபா சொல்றாரு, புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா என்ன அங்க நடக்கல அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் நடக்கிறதே இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் கொண்டு வரவில்லை. உணவிற்கு சாப்பிடுறோம், ஆனால் அது செரிமானமாக ஆவது இல்லை அப்படிங்கறது போல ஞானத்தை கேட்கிறோம், விரும்புறோம், புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வரவில்லை. அப்ப எந்த அளவுக்கு நடைமுறையில கொண்டு வரோமோ, எந்த அளவு அது வந்து சம்ஸ்காரம் நம்முடைய சுபாவமாக ஆகுதோ, அப்பதான் நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி சொரூபமாக நாம ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்றார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில வெற்றி சொரூபமா ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாபா ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது உங்களோட நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும், அது உங்களுடைய சுபாவமாக மாறிவிட வேண்டும். அப்போ ஞானம் நிறைந்தவர் என்றால் என்ன? பாபா ஒரு அழகான கேள்வியை கேட்கிறாரு. ஞானம் நிறைந்தவர் என்றால் என்ன? இங்க இருக்க அனைத்து ஆத்மாக்களுமே ஞானி ஆத்மாக்கள் இல்லையா? அப்ப ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா என்ன? சொல்லுங்க. அந்த ஞானத்தை வந்து நடைமுறை ரீதியில வச்சு அதை வந்து எங்களோட சுபாவமாக்கி வகைக்குள்ளதான் ஞானம் இல்லையா? ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், சுபாவமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குட். ஓகே, ஜெயந்தி மாதாஜி சொல்லுங்க. ஞானத்தை தாரணையை கொண்டு வர வேணும் இல்லையா? ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஓகே, தாரணையில் கொண்டு வரணும். ஓகே, வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஞானம் நிறைந்தவர் என்றால் என்ன? வாங்க வேண்டும், ஞான சொரூபமாக ஆகிவிட வேண்டும். ஓகே, புஷ்பா மாதாஜி. ஞான சொரூபமா மாறிடும். ஓகே, ஐ திங்க் அப்ப முன்னாடி சொன்னது நீங்க நினைக்கிறேன். பத்மினி உணர்வு பூர்வமாக உள்வாங்க வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ஞானத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் நிறைந்தவர் என்றால் என்ன? மிக அழகான பதிலை பாபா நமக்கு வந்து தராரு. என்ன அப்படின்னா, ஞானம் நிறைந்தவர் என்றால் ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களிலும் ஞானம் ஊறி இருக்க வேண்டும். எப்படி குலாப் ஜாமுன் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் செய்ய தெரியும் தானே? குலாப் ஜாமுன் அத வந்து அந்த ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணுவாங்க, அதை மாவை பிசைவாங்க, வட்டமா உருட்டுறாங்க, அதை பொரிச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த குலாப் ஜாமுனை சர்க்கரை பாகுல போட்டுடுறாங்க. அப்ப சர்க்கரை பாகுல போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குலாப் ஜாமுனோட ஒவ்வொரு சின்ன 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 ஹோல்ஸ்ல கூட அந்த சர்க்கரை பாகு நிரம்பிடுது. அதை போல என்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள், கண்கள் ஞானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், காதுகள் ஞானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், என்னுடைய வாய் ஞானம் நிறைந்ததாக, மெய் வாய் கண் மூக்கு செவி எப்படி இருக்கணும்? ஞானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஞானத்துல ஊறி இருக்கணும். அப்படி இருக்கா? லைக் அ குலாப் ஜாமுன் அந்த மாதிரி இருக்கா? ஞானம் ஊறி இருக்கா இல்லையா? அதுல இருந்து சர்க்கரையை பிரிக்க முடியுமா நம்ம? எனக்கு சர்க்கரை, நான் குலாப் ஜாமுன் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த இனிப்பு வேண்டாம் அப்படின்னா பிரிக்க முடியுமா? அப்படின்னா முடியவே முடியாது. எப்போ ஊறி இருக்கோ அப்பதானே அது வந்து ஜாமுனா மாறுது. அப்படி இல்லைன்னா வெறும் ஒரு டேஸ்ட்லெஸ் ஒரு ரவுண்ட் பாலா தான் அது வந்து இருக்கும். அதே போலதான் அப்ப ஞானம் என்னுடைய எல்லாத்துலயும் ஊறி இருக்கணும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏமாறுவதற்கான விஷயம் இருக்கா? கண்கள் மற்றும் உள்ளுணர்வினால் ஏமாறாமல் இருக்கும் பொழுதுதான்
ஆத்மாவில் ஞானம் வந்தடைத்து விட்டால் அனைத்து கர்ம இந்திரியங்களில் ஞானம் ஊன்றி போய்விடும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு இல்லையா. அப்ப எதுலையுமே நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாறிடக்கூடாது. என்னோட கண்கள் எதை பார்த்தும் ஏமாறக்கூடாது, என்னுடைய கர்ம இந்திரியங்கள் எதை பார்த்தும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுடைய உள்ளுணர்வுல ஆத்மாக்குள்ள ஞானம் நிரம்பி இருந்தாதான் கர்ம இந்திரியங்கள் ஞானத்தால ஊறி போயிருக்கும் இல்லையா. பிரம்மா பாபா ஒவ்வொன்றையும் அவர் என்ன பண்றாரு, ஞானத்தோட ரிலேட் பண்றாரு. ஒரு குளவிய பார்த்தாரா, பாபா என்ன சொல்றாரு, குளவியை போல நீங்களும் எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஒரு பாம்பை பாக்குறாரா, பாபா என்ன சொல்றாரு, பாம்பு எப்படி சட்டைய உரிக்குது அந்த மாதிரி நீங்க உடல் உணர்வை நீங்க நீக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா. சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பாபா ஞானத்தோட ரிலேட் பண்றாரு. பிரம்மா பாபாக்குள்ள அவ்வளோ ஞானம் ஊறி இருந்தனால அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஞானத்தோட கனெக்ட் பண்றாரு. எப்படி மம்மா பாருங்க, மம்மாவுக்கு ஞானத்தை, அதாவது மம்மா ஒரு முறை பாம்பேல அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கதையை கேட்டிருப்போம். சோ ஒரு அழகான ஒரு ஆட் இருக்கு, ஒரு கோக்கோட ஒரு ஆடு. அது வந்து ஃபில் ஆகுது, திரும்ப அதை குடிச்சிடுறாங்க, எனர்ஜி வருது, அப்ப திரும்ப தானா ஃபில், அந்த மாதிரி ஒரு ஆட் வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு ரமேஷ் பாய் மம்மாட்ட கேக்குறாங்க, மம்மா நீங்க அதை பாத்தீங்களா, சேவைக்காக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப மம்மா சொல்றாங்க, மம்மா தேவையில்லாத நேரத்துல மம்மா என்ன பண்ணிடுறாங்க, இந்த வெளி உலக விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்ல, மம்மா வந்து ஞானத்தை சிந்தனை செய்யறேன், பாபாவை நினைவு செய்யறேன். நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது என்னெல்லாம் முடியுதோ இத கண்கள் மம்மாவை போல இருக்கோமா, மம்மாவை போல நினைவில் மூழ்கி போயிருக்கோமா, இல்ல எல்லா காட்சிகள்லயும் நம்மளுடைய கண்கள் ஊறி போகுதா, நம்முடைய கண்கள் பரந்தாமத்தை பார்க்குதா, இல்ல உலகிய காட்சிகள்ல மூழ்கி போகுதா, அப்ப செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. பிரம்மா பாபாவிற்கு எதை பார்த்தாலும் பாபா, பாபாவோட குழந்தைங்க ஞானம் தான் தென்பட்டது. மம்மா பாபாவோட நினைவிலேயே மூழ்கி போயிருந்தாங்க. அப்ப அவங்களுடைய குழந்தைகள் தான் எப்படி இருக்கேன் இல்லையா. அப்போ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, உணவின் மூலமாக சக்தி நிரம்புது, அந்த சக்தியின் ஆதாரத்துலதான் வேலை நடைபெறுகிறது. இப்பொழுது ஞானத்தை உள்வாங்க வேண்டும் இல்லையா. அப்ப ஞானத்தை கேட்டுட்டு இருந்தா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ள ஆத்மாக்குள்ள என்னுடைய உணர்வுகள்ல அப்படி சூக்ஷ்மமா என்னோட நினைவுகள்ல ஞானம் நிரம்பி இருக்கணும். அப்ப அதுதான் என்னோட கர்மேந்திரியங்கள் ஞானத்தால் ஊறி விடுவது அப்படின்னு வந்து அர்த்தம் இல்லையா. ஒவ்வொரு கர்மேந்திரியத்திலையும் ஞானம் நிரம்பி இருக்கணும் இல்லையா. உங்களுடைய கண்களை பார்க்கும் பொழுது ஒரு ஞானியின் கண்கள் இல்லையா, நம்ம நிர்மலா மாதாஜியோட கண்கள் ஒரு ஞானியின் கண்களை போல இருக்கு, அப்படிதானே. உங்களுடைய முகம் ஒரு ஞானியின் முகத்தை போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஞானத்தின் பொழிவு கண்கள்ல, வாயில, நெற்றியில, முகத்துல, செயல்கள்ல, வார்த்தைகள்ல ஞானம் அப்படியே நிரம்பி வந்து இருக்கணும். அப்ப பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் மதுபனத்துக்கு நீங்க வரீங்க இல்லையா. மேக்சிமம் நம்ம வந்து வருடம் தவறாம மதுபன் போகணும் அப்படின்னு நம்ம வந்து சங்கல்பம் வைக்கிறோம், போறோம். இப்பொழுது செய்கிறோம் என்று சொல்லவும் செய்கிறீர்கள். அப்போ மதுபன் போறோம் அப்படின்னாலே பாபா கிட்ட நிறைய ப்ராமிஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பாபா இதெல்லாம் செஞ்சிடுறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. உறுதிமொழி செய்து விட்டு செல்கிறீர்கள். பாபா கிட்ட வரும் பொழுது உறுதிமொழி செய்றீங்க. இப்பொழுது எப்பொழுது முடிவு பெறும், என்ன காரணமாக இருக்கும், நீங்கள் யோசிப்பது ஒன்றாக இருக்கிறது, செய்வது ஒன்றாக இருக்கிறது, ஏன் இந்த வேறுபாடு ஏற்படுகிறது, காரணம் என்ன, முழுமையாக செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறீர்கள். அப்ப பாருங்க, மதுபன்ல இருக்கோம் அப்படின்னாலே என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, பாபா சொல்றாரு, நிறைய சங்கல்பம், நிறைய ப்ராமிஸ் பாபாட்ட பண்றீங்க. அப்போ யோசிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சிடணும்னு, ஆனா நடைமுறையில் செய்வது வேறா இருக்கு. அப்ப ஏன் அந்த வேறுபாடு இருக்கு, என்ன காரணம், என்னதான் யோசிச்சாலும் அரைகுறையாதான் நடக்குது, முழுமையா செய்ய முடியறது இல்ல அப்படின்னா அந்த வித்தியாசம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாரு. நன்றாக திட்டமிடுகிறீர்கள், நல்ல உற்சாகம் வருகிறது, மேலும் புரிந்து கொண்டு உறுதிமொழியும் செய்கிறீர்கள், அனைத்து விஷயங்களும் வரதான் செய்யும் இல்லையா. மதுபன் போகும்போது மாற்றத்துக்கான, இப்ப இந்த பட்டியே வந்து பாத்தீங்கன்னா 21 நாள் அப்படின்னா 21 நாள் நான் பட்டி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம், ஒரு திடமான உறுதியை நம்ம மனசுல நம்ம வந்து நினைச்சிடுறோம் இல்லையா. என்ன ஆனாலும் சரி, அப்ப உற்சாகமா நம்ம கலந்துக்கிறோம், சொல்லிட்டாங்கன்னு கலந்துக்கிறதுல உற்சாகமா தானே
தானே கலந்துக்கிறோம். உற்சாகமா கலந்துக்கிறோமா? யாரெல்லாம் உற்சாகமா கலந்துக்கிறீங்க? வெரி குட் இல்லையா? அப்ப பாருங்க, உற்சாகமாக நம்ம கலந்துக்கிறோம். நிறைய நல்ல நல்ல சங்கல்பம் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். நான் இப்படி நல்லா திட்டமிடுறோம் இல்லையா? அதுவும் தெரியாமையோ புரியாமையோ அந்த உறுதிமொழிகளை எடுக்கிறது இல்ல. தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உறுதிமொழி எடுக்கிறீர்கள். அப்ப பாருங்க, நிறைய விஷயங்கள் வரும் தான் இல்லையா? இப்ப 21 நாள் யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி வரும். பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போ நடைமுறை மற்றும் புரிந்து கொள்வதில் வேறுபாடு வந்து விடுகிறது. அப்ப அந்த வித்தியாசம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்கிறாரு. சம்ஸ்காரங்களை தியாகம் செய்துவிட்டு செல்கிறீர்கள். பிறகு அனைத்தும் எங்கிருந்து வருகிறது? மதுபன் கூறும், எல்லாமே தியாகம் செஞ்சாச்சு. அப்படியே ஆத்மா ஏஞ்சல் மாதிரி கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ஏஞ்சலா மதுபன்ல இருந்து ரிட்டர்ன் வருது. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்னவாகுது? அதே குஷி, அதே நஷா, அதே ஒரு ரொட்டீன் எல்லாமே நடக்குதானா கொஞ்ச நாள்ல அந்த ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடுது, வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடுது. பாபா கேக்குறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறீங்கல்ல, அப்ப இந்த பலவீனங்கள்லாம் திரும்ப எங்க இருந்து உட்காந்துக்குது அப்படின்னு கேக்குறாரு. ஸ்வாகா செய்து செல்கிறீர்கள், யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்து விட்டுதான் நீங்க போறீங்க. அப்புறம் எல்லாமே எங்க இருந்துதான் வருது? காரணம் என்ன? தேக அபிமானம், அலட்சியம் ஏன் திரும்ப விடுகிறது? ஏன் வருது அப்படின்னு பாபா கேக்குறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்வாகா செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்குகிறீர்கள். எண்ணங்கள் வைப்பதன் கூடவே அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அர்ப்பணம் செஞ்சிடணும். பாபா, நான் முழுமையாகி விடணும் அப்படிங்கிற எண்ணங்களை நான் வைக்கிறேன். அது நல்ல விஷயம்தான். ஆனா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாபா புரிய வைக்கிறாரு. எப்படி ஒரு விதை போடுறீங்கன்னா, அந்த விதை போட்டு அதை கவனிச்சுக்கணுமா வேண்டாமா? விதை மட்டும் நல்லா போட்டாச்சு, நிறைய விதை போட்டாச்சு. ஆனா அது தண்ணி ஊத்துறதோ, அதுக்கு வெயில்ல வைக்கிறதோ, இந்த மாதிரியான கவனிப்புகளை கொடுப்பது இல்லை. அப்போ எண்ணங்களை உருவாக்குறீங்க, அதை செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன? அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த கவனிப்பு இருப்பது இல்லை. இதுதான் காரணம். நல்ல நல்ல சங்கல்பம், நல்ல நல்ல திட்டங்கள், நிறைய உற்சாகமான எண்ணங்கள், வெரி குட். பாபா சொல்றாரு, ரொம்ப நல்லா பண்றீங்க. எகைன் அதன் மீது கவனம் வைப்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த கவனம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ சமயத்திற்கு தகுந்தபடி பாதுகாக்கவும் வேண்டும். எண்ணம் வச்சா மட்டும் பத்தாது, செய்ய வேண்டியது என்ன? நேரத்திற்கு ஏற்றார் போல பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் விதை விதைத்து விட்டு அலட்சியமாகி விடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு. பாபாவிற்கு கொடுத்து விட்டோம், பாபாவிற்கு தெரியும், இது பாபாவின் வேலை அப்படின்னு நினைச்சுக்கோ. விதைய போட்டாச்சு, ஆனா விதைய கவனிச்சுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அங்க என்னன்னு சொல்லிடுறது, அதெல்லாம் பாபாவோட வேலை அப்படின்னு, பாபா பார்த்துப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நாம கவனிக்கிறது இல்ல. பாபாவுக்கு சொல்லிட்டேன்ல, பாபா அதெல்லாம் சரிப்படுத்திடுவார். ஆனா பாபா என்ன சொல்றாரு? அதன் மீது கவனம் வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே வார்த்தைகள் மற்றும் மனதில் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. விதை விதைத்து விட்ட பிறகு தண்ணீர் ஊற்றினால்தான் விதை உறுதியாகிவிடும். விதைக்கு தினம்தோறும் தண்ணீர் ஊற்றுவதை போன்றுதான் எண்ணங்கள் என்ற விதையை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி விதைக்கு தினந்தோறும் தண்ணி ஊத்துறீங்களோ, அந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிற விதையை நினைவுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறாரு. அதில் குறைபாடு ஏற்பட்டு விட்டது. மதுபன்ல இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்வத்துல நிறைய மாற்றங்களுக்கான எண்ணங்கள் கொண்டு வர்றது. அப்புறம் திரும்ப திரும்ப அதை நம்ம நினைச்சு பாக்குறோமா, அதன் மேல கவனம் செலுத்துறோமா அப்படின்னா அது இல்லாமல் போய் விடுகிறது அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? அதுல குறைபாடு ஏற்பட்டு விடுது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க கவனிக்காம ஆயிடுறீங்க, ஓய்வு பிரியர்களாக ஆயிடுறீங்க. அப்போ ஓய்வை விரும்பக்கூடியவரோட சன்ஸ்காரம் இருக்கக்கூடாது, ஆனால் எண்ணங்களின் நினைவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சம்ஸ்காரத்தின் மீதும் கவனம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. முயற்சியின் ஒரு சிறு குறைபாட்டின் கரை மிகவும் பெரியதாக தென்படுகிறது. அப்ப நம்ம எண்ணம் வைக்கிறோம்,
ஆனா அது தொடர்ந்து முயற்சி செய்யாம இருக்கும். அது எப்படின்னா ஒரு குறைபாடு. அந்த சின்ன குறை என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு கரையாக பெருசா தென்படுது. அப்போ அந்த சின்னஞ்சிறிய கரை என்னுடைய மதிப்பை குறைத்து விடுகிறது என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பாபா சொல்றாரு, கவலையின் ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அலட்சிய போக்கு வந்துவிடும். சொல்கிறீர்கள், செய்வது இல்லை. அப்ப பாபா சொல்றாரு, என்னெல்லாம் சங்கல்பம் பாபா கிட்ட செய்யறோமோ அத நாம என்ன பண்ணணும், அடிக்கடி அத பத்தி சிந்தனை, அதாவது நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறாரு பாபா இல்லையா. நம்ம சரியா யோசிக்கல அப்படின்னா, ஆமா நான் இந்த சங்கல்பம் செஞ்சேன், திரும்ப 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 நமக்குள்ள நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நேத்து நியூ இயர் அன்னைக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இனிமே இந்த புத்தாண்டுல நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள், நிறைய தீர்மானங்களை நம்மளோட வாழ்க்கையில உருவாக்கி இருக்கலாம். நாமளே உருவாக்கலன்னா கூட யோகால நமக்கு சொல்லி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நம்ம கண்டிப்பா செஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அது ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கணும். டே 1ல பண்ணது அந்த கடைசி நாள் வரைக்கும் எனக்கு நினைவுல இருக்கணும், நான் செஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் காணாமையே போயிடுது. ஆனா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை திரும்ப திரும்ப நினையுங்கள். நான் பாபாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணேன் எழுதி வச்சுக்கணும். அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணாம, ஆமால நான் இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நினைவில் இருந்தால்தான் மாற்றத்தை கொண்டு வர இயலும் அப்படிங்கிறார் பாபா. அப்படி நான் நினைக்கவே இல்லைன்னா என்னவாயிடும், அலட்சிய போக்கு விடும் இல்லையா, அலட்சியமாகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்றோம், செய்யறது கிடையாது. ஓய்வு பிரியராக இருக்கும் சம்ஸ்காரம் தேவதைகளினுடையது, அதை இறுதியில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. அப்ப நாம சத்தியுகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க இந்த மாதிரி முயற்சி எல்லாம் செய்யவே வேண்டாம் இல்லையா. நாம பாபாட்ட கொடுத்த உறுதிமொழிகளை நினைச்சு பார்க்க வேண்டாம், இல்ல எனக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கவே வேண்டாம். அப்ப பாபா சொல்றாரு, இது எல்லாமே தேவதைகளினுடைய சம்ஸ்காரம், அத கடைசியில கொண்டு வாங்க. ஆனா சங்கமயுக பிராமணர்களோட சம்ஸ்காரத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நிரப்பிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்ப பிராமணர்களோட சம்ஸ்காரம் என்ன அப்படின்னா, தியாக மூர்த்தியாக இருப்பது. பிராமண நிலையில ஓய்வெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க நம்ம தியாக மூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தியாகம் இல்லாமல் பாக்கியம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. நன்றாக இருக்கிறது, செய்து விடுவோம், பார்த்து கொள்ளலாம், இது ஓய்வு பிரியர்களின் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவசியம் செய்து காட்டுவேன் என்பதுதான் பிராமணர்களின் சம்ஸ்காரம் இல்லையா. நல்லா இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ஓகே, ஓய்வை விரும்பக்கூடியவர்கள். ஆனா கண்டிப்பா நான் செஞ்சிருவேன், செஞ்சு முடிச்சிடுவேன், செய்து காட்டுவேங்கிறது பிராமணர்களினுடைய சுபாவம். உலகத்துல கூட பாருங்க, லௌகீக உலகத்துல யாருக்கு படிப்பின் மீது அதிகமான கவனம் இருக்கு, படிப்பை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, தேர்ச்சி அடைவாங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்க படிக்கும் போது அவங்க படிக்கல, புக்கே எடுக்கலன்னா என்ன சொல்லுவோம், நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட போற, நீ படிக்கிறத பார்த்தா நீ பாஸ் ஆகிற மாதிரி எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சதா சர்வ நேரம் புக்கை வச்சுட்டே இருப்பாங்க. படிக்கிறாங்களா இல்லையாண்டா, இப்ப எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சுட்டு இருக்க, நல்லா படிச்சிருவாரு, நல்ல மார்க்ஸ் வாங்கிடுவார் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, லௌகீக உலகத்துல கூட யார் அதிகமாக படிப்பை பற்றி சிந்தனை செய்கிறார்களோ, அதன் மீது கவனம் செலுத்துறாங்களோ அவங்க என்னவாகுறாங்க அப்படின்னா தேர்ச்சி அடைகிறார்கள் இல்லையா. அப்போ அவங்க இப்ப எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா குழந்தைங்க? கிடையாது இல்லையா. எக்ஸாமுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்ப இன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதணும், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நான் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. போய் எக்ஸாம் முடிச்சிடணும். சோ ஓய்வு தேவைப்படுற அளவுக்கு எடுப்பாங்களே ஒழிய மத்தபடி ஓய்வின் மீது அவர்களுக்கு அதிகமான கவனம் இருக்காது. பரீட்சைக்காக தயாராவதுலதான் கவனம் இருக்கும். அதே போல பாபா சொல்றாரு, யார் ஓய்வு ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்காங்களோ அவங்க தேர்ச்சி பெறுவாங்களா. அதே போலதான் இப்பொழுது நடைமுறையில் கொண்டு
வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப பாருங்க, நல்ல சிந்தனை, முழுமை அடைவதற்கான சிந்தனை, பலவீனங்களை அகற்றுவதற்கான சிந்தனை மற்றும் உடனடி பலன் கொடுப்பதற்கான சிந்தனை, இதை யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம என்னெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் மீது கவனம் வைக்கணும். நான் ஆத்மா முழுமை நிலையை அடைஞ்சிடணும் அப்படிங்கறதுல கவனம் வைக்கணும். பலவீனங்கள் இல்லையா, டெய்லி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பிரம்மா பாபா தினசரி இரவு தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மற்றும் ஞான இந்திரியங்களுக்கான அந்த அரசவையை கூட்டுவார் பாபா, கச்சேரி வைப்பாரு. அதே போல நாம என்ன பண்ணணும், எனக்குள்ள என்ன பலவீனங்கள் இருக்கு, இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரை என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, பார்வை எப்படி இருந்தது, ஏதாவது விஷயத்தின் மீது நான் கவனக்குறைவா இருந்துகிட்டேனா, என்னுடைய மனநிலை உயர்ந்ததா இருந்ததா, ஸ்வமான் நான் பிராக்டிஸ் பண்ணனா, இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சிந்தனை செய்யணும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இந்த விஷயத்தின் மீது கவனம் வையுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, அப்ப பாருங்க, இந்த முரளியின் விசேஷமான ஞானமுத்துகள், முக்கியமான கருத்துகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அழிவற்ற ருத்ர ஞான மகா யக்கியம், இதுதான் மதுபன் இல்லையா? அப்ப மகா யக்கியத்தில் உங்களுடைய ஆர்வத்தை அக்னியாக மாற்றுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கணும், சாதாரணமானதா இருக்கக்கூடாது, அக்னி சொரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அக்னியில அனைத்து வீணான எண்ணங்கள், அனைத்து பலவீனங்கள், அனைத்து மீதமுள்ள பழைய சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் நான் என்னவாக்கிடணும், சாம்பலா ஆக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பாருங்க, இரண்டாவது கருத்து, புத்தியில் ஞானம் இருக்கு, ஆனால் ஞானம் நிறைந்தவர் ஆகவில்லை. ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களிலும் ஞானம் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஞானம் நிறைந்தவராக ஆவது. அதனால உணவை உண்பதோடு உணவு செரிமானம் ஆனால்தான் உடலில் சக்தி வருகிறது. அது போல கேட்கக்கூடிய ஞானம் நமக்குள்ள போய் நாம அதை அனுபவம் செய்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னாதான் ஞானம் என்னவா மாறும், சக்தியா மாறும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அடுத்தது, எந்த அளவு ஞானம் தாரணையில் வருகிறதோ, ஞானத்தை நம்ம ஏன் பிராக்டிஸ் பண்ணோம், கேட்கறத ஏன் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்முடைய சுபாவமா மாறிடுது இல்லையா? அப்பதான் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில நாம் வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. சோ நிறைய விஷயங்கள் பாபா மதுபன் போறோம்னா அங்க நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், மதுபனோட மகத்துவம் என்ன இல்லையா? அப்ப மதுபன்ல இருக்குமே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஏன் நம்மளால என்ன உறுதி எடுக்கிறோமோ அதை கடைபிடிக்க முடியறது இல்ல, அதை நம்ம வந்து செயல்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை பாபா தன்னோட குழந்தைகளுக்கு சொன்னார். இத பத்தி நல்லா நம்ம வந்து யோசிக்கலாம், நமக்குள்ள வந்து நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்யலாம். ஓகே, இல்ல உங்களுடைய கருத்துகள் நீங்க என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்க? இன்றைய முரளியில இருந்து உங்களுக்கு பிடித்தமான கருத்துக்களை ஒவ்வொருத்தரா ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க வாசுகி மத்தச்சி. பாபா சொல்ற ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் வந்து ஞானம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். உதாரணம் சொல்ற குலாப் ஜான் செய்ய தந்தாங்க. அதுல வந்து இந்த எல்லா பாங்கும் வந்து உங்களுக்குள்ள போயிட்டு இருந்தேன். அது மாதிரி கர்மேந்திரியங்களுக்கு முழு ஞானம் பதிஞ்சிருக்கணும். அந்த ஞானத்தை அப்படி பதிஞ்சிருக்கோம். பிரம்மபாவா அப்படித்தாங்க ஒவ்வொரு பார்த்தாலும் ஞானத்தை யூஸ் பண்ணி இல்லையா? குலாப் ஜாமுன் பாபா சொன்னது இல்ல, எக்ஸாம்பிள் குட், நல்ல விஷயம் தான். ஆனா நினைவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஞானம் எனக்குள்ள எப்படி நிரம்பி இருக்கணும், அந்த மாதிரி வந்து நிரம்பி இருக்கணும். குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமலா. சாந்தி, எனக்கு ஆரம்பத்தில் 2 விஷயம் நல்லா அளப்பதிஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னா, நாங்க மதுவனுக்கு போறோம் அல்லது இங்க இருந்தாலும் கூடி பலவீனத்தை மாற்ற வேணும்ன்றதுதான் எங்களோட குறிக்கோள். முழுசா மாற்றம் அடையணும். அதுக்கு பாபா சொல்றார், என்ன பலவீனம் இருக்கோ அதுலதான் டெஸ்ட் பேப்பர் வரும், தடைகளோ இந்த ரூபத்துல வரும். அப்ப நாங்க வார டெஸ்ட் பேப்பர்ல இருந்தும் தடைகள்ல இருந்தும் அது என்ன பலவீனம் இருக்குன்றதை கண்டு அதை முட்டா மாத்தைக்குள்ளதான் அந்த டெஸ்ட் பேப்பர் வாரதும் நிற்கும், பலவீனமும் முட்டா மாறும். அது ஒரு விஷயம். மற்றது நாங்க ஒரு எண்ணத்தை
போடுறோம் எண்ணம் விதை. அதாவது நான் முழுசா சம்பூர்ணம் அடைய வேணும், மாற்றத்தை கொண்டு வர வேணும் என்ற ஒரு உறுதியான திடமான எண்ணக்களை போடுறோம் என்று சொன்னா அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி என்னென்ன செய்ய வேணும் என்று நான் திட்டம் போட்டனோ அதை திரும்ப திரும்ப நினைவு செய்கிறது தான் அந்த எண்ணமண்ட விதைக்கு நாங்க ஊத்துற நீர். அந்த நீர் ஊற்றி அதை அப்படியே வச்சிருக்கணும், தொடர்ந்து வச்சிருந்து அந்த முழுமை அடையும் வரையும் அந்த நினைவுல இருக்க பாதுகாத்து. நெக்ஸ்ட் சொல்லுங்க ஓம் ஜெயந்தி. சாந்தி சார். பாபா சொல்றேன்டா, பாபாக்கு செய்த உறுதிமொழி எல்லாத்தையும் நாங்க நினைவு செய்து கொண்டிருக்கோம். விதியை விதைச்சு போட்டு அலட்சியமா இருக்கக்கூடாது. அதை செய்த எல்லாத்தையும் நாங்க நினைவுல கொண்டு வர வேணும். மற்றது எங்களோட பிராமண சம்ஸ்காரத்தை தியாகமூர்த்தியாக இருக்க வேணும். சம்ஸ்காரம் மாதிரி தியாகமூர்த்தியா இருக்கணும்னு சொல்றேன். ஓய்வு மூர்த்தியா இருக்கக்கூடாது, தியாகமூர்த்தியா இருக்கணும் அப்படின்னு பாபா சொன்னாரு. வேற வேற யாரு பகிர்ந்துக்க விரும்புறீங்க? நம்ம சொல்லுங்க சொல்லுங்க பத்மினி மாதாஜி சொன்னாங்க. எங்களோட ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் ஞானம் ஊறி இருக்கணும்னு சொன்னாங்க. கண் வாய் எல்லாம் ஊறி நாங்கள் உள்ளுணர்வில் ஞான நிறைந்தவராக இருக்கும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு பிடித்தமான கருத்து? யஜ்யம் பத்தி பாபா என்ன சொன்னா சொல்லுங்க. யஜ்யம் பத்தி பாபா என்ன சொன்னாரு? மதுபன் மகா யஜ்யத்தை பத்தி, யஜ்யத்துல என்ன பண்ணணும்னு பாபா சொன்னாரு? ஸ்வாகா பண்ண சொல்ற. அது எரிமலையா எரியணும்ன்றார். இப்ப எரிமலையா அப்படி எரிஞ்சு கொண்டிருந்தா புயல்கள் வரைக்குள்ள இன்னும் கூட எரியும். இப்ப சும்மா ஒரு சின்ன ஒரு தீச்சுவாலைண்டா புயல் வந்தா அணைஞ்சிடும். அப்ப அன்பு அந்த ஜுவாலை எல்லாத்தையும் நாங்க அர்ப்பணிக்கணும் இல்லையா? யஜ்யத்தில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விட வேண்டும். கையெல்லாம் பின்னாடி இழுத்துக்க கூடாது, செதறிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஓகே, ஓம் சாந்தி. சோ இப்ப நம்ம யோகா பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. பரம்தாமத்தின் அனுபவம். தந்தையின் நினைவின் அக்னியில் நாம அனைத்தையும் பஸ்மம் செய்து விடலாம். ஆழ்ந்த சுவாசம். இந்த ஸ்தூல உடல், இந்த உருவம் அடையாளம், இந்த தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலின் உணர்விலிருந்து விலகி ஆத்மா நான் என் இல்லம் நோக்கி செல்கின்றேன். இந்த பழைய உலகத்தோட நினைவுகள், இவற்றிலிருந்தெல்லாம் ஆத்மா நான் விடுபட்டு கொண்டே இருக்கின்றேன். ஒரு பறவை தனது கூண்டை விட்டு பறந்து செல்வதை போல ஆத்மா இந்த உடல் சார்ந்த விஷயங்களின் எல்லைகளிலிருந்து பறந்து செல்கின்றேன், விலகி செல்கின்றேன். மனக்கண்கள்ல நான் பாக்குறேன். எல்லாவற்றையும் கடந்து ஸ்தூல சூக்ஷ்ம விஷயங்களை கடந்து ஆத்மா நான் இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து பரம்தாம் எனது வீட்டை நோக்கி செல்கின்றேன். என்னுடைய அப்பா எனக்காக உருவாக்கிய பரபிரம்மம், இனிய இல்லம். நான் ஆத்மா என் இனிய இல்லத்தில் உள்ளேன். என்னுடைய மனக்கண்களால்
என்னுடைய பரந்தாமம் எனும் வீட்டை நான் பார்க்கின்றேன். நாலாபுறமும் செம்பொன் நிற ஒளி நிறைந்த பரபிரம்மம், முடிவில்லா ஒளி நிறைந்த பேருலகம். நான் ஆத்மா எனது ஒளி வீட்டில் உள்ளேன். என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமான ஒளி நிறைந்த அந்த இல்லத்தின் ஆழ்ந்த அமைதியை, பிரகாசத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் நான் பரம்தாமவாசி. பரம்தாமத்தில் பரம்தாமவாசியாக ஆழ்ந்த அமைதியின் உணர்வில் நிலைத்துள்ளேன். என்னுடைய மனக்கண்கள் அந்த வீட்டின் மத்தியில் எனக்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய பரம தந்தையிடம் செல்கிறது. அப்பா, அப்பாவிற்கு அருகில் பேரொளியின் ஒளிக்கதிர்களுக்கு நடுவே உள்ளேன் நான். என்னுடைய மனக்கண்கள் அந்த பேரொளியின் ஒளிக்கதிர்களுக்கு நடுவே இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறது. சக்தி வாய்ந்த நிலை, சர்வ சக்திவானின் நினைவில் நான் மூழ்கி போகின்றேன். என்னுடைய மனக்கண்கள் பரம தந்தையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த நினைவின் அக்னியில் பரம்ஜோதியின் நினைவில் என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பழைய சுபாவங்கள் பஸ்மமாகிக் கொண்டிருக்கின்றன. அக்னியில் இடப்பட்ட பொருள் முழுமையாக பஸ்மமாகி விடுகிறது. தந்தையின் நினைவின் அக்னியில் நான் ஆத்மா எனக்குள் உள்ள தேவையற்ற பழைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய கசடுகள், குறைகள், பலவீனங்கள், பழைய சுபாவங்கள் அனைத்தையும் நான் அக்னியில் சர்வார்ப்பணம் முழுமையாக அர்ப்பணம் செய்து விடுகிறேன். அக்னியால்
தங்கம் தூய்மையாவதைப் போல நான் ஆத்மா பரமாத்ம நினைவின் அக்னியால் பரிசுத்தமாகின்றேன், லேசாகின்றேன், பிரகாசமடைகின்றேன். தந்தையைப் போல அவருக்கு சமமாக நான் ஆத்மா என்னை பிரகாசமான மிக லேசான ஒளியாக உணர்கிறேன். தந்தைக்கு சமமான நிலை, நிரம்பிய நிலை, மிக மிக லேசான உணர்வு, பரிசுத்தமான உணர்வு, அதில் மூழ்கியுள்ளேன். நான் ஆத்மா பரம்தாமத்தில் என்னுடைய அனாதி ஸ்வரூபத்தில் என் உண்மையான தூய்மை தன்மையில் நிலைத்துள்ளேன். ஓம் சாந்தி. இதே உணர்வில் நிலைத்திருங்கள். தேங்க்யூ. ஓம் தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். நாளைக்கு சிஸ்டர் ஈஸ்வரி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நாளையில இருந்து 7 days. தேங்க்யூ. ஸோ உங்க எல்லாரோடையும் ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. Thank you so much. Om Shanti. Om Shanti.